வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புரோட்டீன் இட்லி. இது வெறும் பருப்பு மட்டும் போட்டு செய்யறதுங்க. இதில் அரிசி கொஞ்சம் கூட சேர்க்க போகுது இல்லைங்க. அதனால் யார் வேணாலும் சாப்பிட்லாம், சுகர்காராக கூட சாப்பிட்லாம். இது செய்யறதும் ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் வந்து 1 கப் உளுத்தம் பருப்பும் 1 கப் கடலை பருப்பும் எடுத்து நல்லா இதை மாதிரி வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இந்த பருப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அரை கப் தண்ணி விட்டு அரைச்சேன், கெட்டியாக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுக்கணும். இப்போ இதையும் பாருங்கள் அரைச்சுண்டாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இந்த பாருங்க, இதை மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நெருப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. அதே எந்த கிண்ணத்தில் நீங்கள் பருப்பு எடுத்துனீங்களோ அதே கிண்ணத்தில் 1 கப் ரவை, அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நீங்கள் இட்லி வாக்கச்ச ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையானது 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் ஈனோ. நீங்கள் வந்து சோடா இருந்தாலும் அதை போட்டுக்கலாம். நான் புதினா போட்டுக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா. இப்போ இதில் 1 ஸ்பூன் தண்ணி விட்டு இதை விட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் இதை கரைச்சதுக்கு அப்புறமா வந்து ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை பாருங்கள், ஒரே சைஸ் பவுலில் எண்ணெய் தடவி வச்சுட்டுருக்கேன். அதில் இப்போ இந்த மாவை விட்டுக்கலாம். இது சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸுங்கள்லாம் பார்த்தாப்பா சூப்பராக கப்பு இட்லி நல்லா இருக்குன்னு சாப்பிடுங்க. இதில் புரோட்டீன் சத்து அதிகம் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லா கப்புலேயும் மாவை போட்டுங்க. இப்போ இதெல்லாம் இப்படி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா எல்லாம் சமமாக இது மாதிரி தட்டி விட்டு இதை மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துன்னு நீங்கள் அந்த இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் குக்கரில் தண்ணி கொட்டி அதை ஹீட் ஆகிட்டு இருக்குங்க. அதில் இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு விசில் போடக்கூடாது. ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் இதை வேக விடணும். இது எல்லாம் நல்லா வெந்தெடுத்து இப்போ ஒன்று எடுத்து இந்த லைட்டாக கத்தியில் அந்த ஓரத்தை ரிலீஸ் பண்ணி விட்டாலே வந்துடுங்க. பாருங்க, ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க. எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அப்படியே சாச்சாலே வந்துடும்.
சுவையான புரோட்டீன் இட்லி ரெடி. நீங்கள் இதோட சட்னி சாம்பார் எது வேணாலும் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.